ஒரு புளியம்போர் ஆடு, ஒரு செம்போர் ஆடு. அந்த குட்டி எந்த ஆட்டுக்குண்ணே? இந்த குட்டி இந்த ஆட்டோட குட்டி. இந்த மொத ஆட்டோட குட்டி. ஆடுலாம் பல்லு எப்படிங்க? பல்லு 6 பல்லு தான். ரெண்டுமே வா? ஆமா, ரெண்டுமே 6 சென உண்டாங்க. ஆமா, இந்த ஆடு 2 மாட்டு சென. சரிங்க. கையில ஒரு செம்பு குட்டி வேற அழகான குட்டி வச்சிருக்கீங்க. மொத்தம் சேர்த்து என்ன விலை வந்துச்சு? எல்லாம் சேர்த்து 35 ரூபா. சரிங்க. என்ன விலைக்கு வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? 2 ஆடு தான் வாங்கணும்னு நினைச்சீங்களா இல்ல எப்படிங்க? இல்ல, நாங்க பெரிய ஆடா தான் வாங்கணும். ஓகே. ஆமா, அதுக்கு தகுந்த பெரிய ஆடா வாங்கியாச்சு. சரிங்க. செம்பரி ஒண்ணு வாங்கிருக்கீங்களே? செம்பரி வந்து வேற வீட்டுல ஒரு ஆடு பால் இருக்கு. ஓகே. மொத்த குட்டி தான் போட்டுருக்கு. அதுக்கு கூட விடலாமா விடலாம் அப்படிங்கிற கூட சேர்த்துக்குமா? சேர்த்துக்கிறோம். குட்டி பெரிய குட்டியால இருக்கு, அது சேர்த்துக்கிறோம். பிரச்சனை இல்ல. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க எப்படிங்க? நான் திட்டங்குளம் ஊரு. சரிங்க. திட்டங்குளத்துல இருந்து வந்துருக்கீங்க. இது மேய்ச்சல் முறையாடா கையற? மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் தான். நல்ல ஒரு மடுக்கட்டு, நல்ல ஒரு சைஸ், நல்ல ஒரு ஊசி காம்போட இருக்கு. இந்த மாதிரி ஆடுகள் வாங்கினா நல்ல லாபம் தரும். ஆமாண்ணா. சரிங்க. நீங்க மேய்ச்சல்ல தான் வளர்க்குறீங்க? ஆமா, மேய்ச்சல். தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் உண்டா? தடுப்பூசி 6 மாசத்துக்கு ஒருக்க போடுவோம். ஓகே. மருந்து வந்து ஆடு ஈண்ட உடனே 1 மாசத்துல கொடுப்போம். சரிங்க. ஆமா, கிருமி மருந்து கொடுப்போம். கிருமி மருந்து கொடுப்பீங்க. இதுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். கோவிலுக்கா இல்ல ஆட்டுக்கா எப்படிங்க? கோவிலுக்காக வாங்கியிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம இப்ப வாங்கியிருக்கோம்? 17 சொன்னாங்க, 15 வாங்கிருக்கோம். ஓகே. 2000 ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் நேற்று நைட்டே வந்தேன். நேற்று நைட்டே வந்தீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? திருவேங்கடம் பக்கம், நரிக்குளம். ஓகே. இந்த ஒண்ணுதான் வாங்கணும்னு நினைச்சீங்களா இல்ல வேற எதுவும் வாங்கிருக்கீங்க? நான் செம்பரி குட்டி வாங்க வந்தேன், அமையல, இது வாங்கிட்டு போறேன். இது வாங்கியாச்சு. சரிங்க. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? என்ன ஒரு பல்லு போட்டுருச்சா பல்லு போடலையா? பல்லு இன்னும் போடல. பல்லு இன்னும் போடல. இன்னும் வளர்த்து கோயிலுக்கு கொண்டு போவீங்களா? சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு. கம்மியா தான். மக்கள் தான் கடுமையா இருக்கு, அதிகமா இருக்குங்கிறீங்க. ஓகே. ஆனா நல்ல ஒரு கலரு, நல்ல ஒரு சைஸ், இன்னும் வளர்த்தா வளரும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். 6 ரூபாய். சரிங்க. 6 ஆடு வாங்கியிருக்கீங்க. இது எல்லாம் என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க எப்படிங்க? மொத்தம் ஆவரேஜ் எல்லாம் கிடையாது, மொத்த ரேட்டு தான். மொத்தமா சேர்த்து என்ன விலை? 43. இது எல்லாமே சேர்த்து 3 தாயாடு, 3 குட்டிகள். சரிங்க. ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு குட்டி தானா? இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு ரேட் அதிகம் தான். இன்னைக்கு அதிகம் தான். வந்த மக்கள்லயே வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் நீங்க சொல்றீங்க. அதாவது எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? இது ஆலம்பட்டி. சரிங்க. ஓகே, சூப்பர். கையிலயும் ஒரு நல்ல ஆடு தான் வச்சிருக்கீங்க. நாங்க 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். சரிங்க. இது கிடா வந்து பாத்தீங்கன்னா பல்லுலாம் எப்படிங்க? பல்லு எப்படிங்க போட்டுருக்கு? பல்லு 4 பல்லு போட்டுருக்கு. 4 பல்லு தான். நீங்க எத்தனை வருஷம் வச்சிருக்கலாம் ஆட்டுக்கு? இது ஒரு 4-5 வருஷம் வச்சிருக்கோம். ஓகே. ஆட்டுக்காக தான் வாங்கிட்டு போறீங்க. நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம், நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக் லுக்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒண்ணு? இது ஒரு 10 ஆடு கிடக்கும். சரிங்க. இது என்ன கலர்ல சூஸ் பண்ணி வாங்கிருக்கீங்க? புள்ள கலரு. அதாவது நல்ல ஒரு சூப்பர் கடா, அதாவது நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம். எப்ப சந்தைக்கு வந்தீங்க? இந்த கடாயை வாங்கணும்னு சொல்லி எப்ப சந்தைக்கு வந்தீங்க? சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? சந்தைக்கு 5 மணிக்கு வந்தோம். சரிங்கண்ணா. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? குறும்பூர். சூப்பர். சந்தையில வந்ததுல நம்பர் 1 கடா இதுதான். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றி. தாயாடு 2 குட்டியா? 2 குட்டி. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி 2. சரிங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 20 ரூபா சொன்னாங்க, 18 ரூபாய்க்கு வாங்கி. 18,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கின விலை. இது பல்லு எப்படிங்க? பல்லு எப்படி பார்த்து வாங்கிருக்கீங்க? பல்லுயா 6 பல்லு. நீ எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சு வளர்த்துக்கலாம்? கையில நீ ஒரு 5 வருஷம் வைக்கலாம். 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். இதுல நம்ம போட்ட முதல்ல அந்த லாபத்தை எடுக்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? லாபம் எடுக்கணும்னா எவ்வளவு ஆகும்? அந்த குட்டி வளரணும். வளர்ந்தா நம்ம லாபம் எடுக்கணும். இல்ல அடுத்த ஈட்ட ஆடு ஈனும். சரிங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போன அந்த தடுப்பூசி பூச்சி மருந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா அதுங்களுக்கு? ஆமா, கொடுத்துதானே கொடுக்க வேண்டியது இல்ல. இல்லாட்ட போட தெரிஞ்சணும். நம்ம வீட்டுக்கு போனோம்னா போடுறது நல்லதுதான். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். அதுதான் கொடியாடு. சரிங்க. ஆடு வந்து பாத்தீங்கன்னா என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? நல்ல நெட்டு, நல்ல ஒரு உயரம். 30 ரூபா சொன்னேன். சரிங்க. 26 ரூபாய்க்கு கேள்வியில. சரிங்கண்ணே. என்ன விலை கொடுக்கலாம்? 28 ரூபா கொடுத்துருவேன். 28,000 கொடுக்க வேண்டிய விலை. அதுக்கு குறைஞ்சு கிடையாது. 26 7 கொடுத்துருவேன். 27 கொடுக்கலாம். ஒரு தாயாடு ஒரு குட்டியோட இருக்கு. 2 குட்டி ஒரு குட்டி வித்து பெரிய குட்டியா கேட்டாங்க. இப்ப இதையும் கேட்காத ஒரு குட்டியாடு குட்டின்னு. சரிங்க. அதான் கூட வரக்கு. இந்த குட்டியா? அந்த குட்டி அந்த இருக்குல. அந்த இருக்கு. அந்த குட்டி. சரிங்க. அது கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொம்மரி தான். பொம்மரி. தாய் மாதிரியே வளர்ந்துரும். நல்லா வரும். வளர்த்த நல்ல லாபம் தரும். நான் மட்டும் மாதிரி உண்டாயிரும். இது மேய்ச்சலுக்கு விட்டுக்கலாம். ஆட்ல மேது. செம்பரட்ல மேது நிக்கும். சரிங்க. நல்லா உண்டாவாடு. நல்ல உண்டாவற ஆடு. இது வந்து ஒரு 1000 ரூபாய் கிடைச்சாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரிஜினல் பிரீடு. இதான் குறியா? இதான் கொடியாடு. ஒரிஜினல். ஏன்னா இன்னைக்கு சந்தையில நம்பர் 1 குவாலிட்டி தான். நல்லா உள்ள நம்பர் ஆடு. இப்போ வந்து எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? மத்தெல்லாம் விற்பனை இது ஒண்ணு தான். இந்த 4 தான் கிடக்கு இப்ப. சரிங்க. இன்னைக்கு நிலவரம் கூடவா குறைவா? இன்னைக்கு டல்லு தான். என்னடா சொல்றா? சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். 27 கொடுப்போம். 2 கிடாய் தானா? 2 கிடாய் தான். சரிங்க. 2 சேர்ந்து என்ன விலை வந்துச்சுங்க? 32. என்ன விலை மொத்தம் சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிங்க? 40 ரூபா. நாங்க 40 ரூபா. 40,000 ரூபாய் சொன்னதை 32,000 ரூபாய்க்கு
வளர்ப்புக்காக கொண்டு போறீங்க. வளர்ப்பு. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சந்தை சூடா இருக்கு. அதிகம் ரேட் அதிகமா இருக்கு. சரிங்க, ரெண்டுமே காய் அடிச்ச குட்டி தானோ? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டிகளை வாங்கிட்டு போய் நீ எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இது 2 மாதம் 3 மாதத்துக்கு வளர்ப்போம், அப்புறம் கொடுத்துட்டு வேற வாங்குவோம். வாங்கிடுவீங்க. எத்தனை வளர்க்குறீங்க இந்த மாதிரி குட்டிகள்? எத்தனை வளர்க்குறீங்க? அது 10 குட்டி கிடைக்கு. 10 குட்டி இப்போ வீட்டில் இருக்குது. இது போக எக்ஸ்ட்ரா இப்போ 2 வாங்கியிருக்கு. சரிங்க, இன்னைக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் கூட தான் சொல்றீங்க. இந்த சந்தை கூட இருக்கு. என்னைக்கு எப்போ வந்தீங்க சந்தைக்கு? காலையில் நேற்று சந்தை, இன்னைக்கும் சந்தை. காலையிலேயே வந்தீங்களா? காலையில் 7 மணிக்கு வந்தோம். 7 மணிக்கு வந்தீங்க. வந்து திருப்திகரமா ஒரு செம்போர் ஒரு கரும்போர் வாங்கியாச்சு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி 1 கிடா குட்டி 1. சரிங்க, 2 சேர்த்து 3 சேர்த்து என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 30 ரூபா சொல்லிட்டு இருக்கேன். என்ன விலைன்னா கொடுக்கலாம்? 28 கொடுப்போம். 28,000. குட்டி 2 கிடா குட்டியா பொட்டை குட்டி? பொட்டை குட்டி 1 கிடா குட்டி 1. சரிங்க, ஆடு பல் சேர்ந்துருச்சா? சேர்ந்து பல் சேர்ந்த ஆடு தான். உண்மையை சொல்லிட்டீங்க. பல் சேர்ந்த ஆடை இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? எப்படி இந்த ஆடை நம்ம இன்னும் எத்தனை வருஷம் நம்ம 4 ஈத்து வச்சுக்கலாம். 4 ஈத்து உறுதியா வச்சுக்கலாம். குட்டி 2 நல்லா சூப்பரா இருக்கு. குட்டி வளர்த்தா லாபம் கிடைக்கும். ஆமா. ஏன்னா குட்டி நல்ல நெட்டு உயரமா வர்ற குட்டி. இது வாங்கியிருக்கீங்களா இல்ல விற்பனை பண்ண? நீங்க வியாபாரியா விவசாயியா? நான் வியாபாரி தான். வாங்கி விற்பனை பண்ண கொண்டு வந்து கொஞ்சம் மேல் விலை வந்தா கொடுக்கலாம். சரிங்களா, இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குன்னு? ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? எக்ஸ்ட்ரா எதுவும் கொண்டு வந்தீங்க? நான் இந்த ஒண்ணு கொண்டு வந்தேன். இந்த ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் ரொம்ப சவட்டம் கம்மியா தான் இருக்கு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர். சுத்த கருப்பா? ஆமா, சரிங்க. 2 கொடுக்க வந்திருக்கீங்க. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு கொடுத்தீங்க? நான் கொடுத்ததா? நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். சரிங்க. அவரு 55 ரூபா சொன்னாரு. சரிங்க, கடைசியில 48 ரூபா வாங்கியிருக்கேன். ஓகே, 2 பல் போட்டதா பல் போடாத? பல் போடாது. பல் போடாத குட்டி தான். சரிங்க, இது இன்னும் எவ்வளவு நாள் வளர்க்கறது உண்டு? இது வளர்க்கல, கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போறேன். கோயிலுக்காக? சுத்த கருப்புங்கிறதுனால கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க. சுத்த கருப்புனாலே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். சந்தைக்கு எப்போ வந்தீங்க? எப்படி அமைஞ்சது? நான் காலைல 5 மணிக்கெல்லாம் வந்து சந்தைக்கு. இது 2 சேர்த்து என்ன மதிப்பு வரும் கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? இது 2 எப்படியும் ஒரு 60 கிலோ, 30 60 கிலோ வரும். சரிங்க, எந்த ஊர் கொண்டு போறீங்க? கயிறுதான் கொண்டு வரோம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். 4 ஆடுகள் இருக்கா? 4 ஆடு. எல்லா ஆடு சென ஆடா? எப்படின்னு? 2 சென 2 பால். 2 செனையாடு 2 பாலாடு. ஆமா. ஆடுக்கெல்லாம் பல்லு எப்படின்னு பார்த்து வாங்கிருக்கீங்க? பல்லு நல்ல பல்லு, 4 பல்லு. 4 பல்லு. ஆமா. சரிங்க, இது 2 ஆடு செனையா இருக்கு, 2 ஆடு வந்து பாலாடா இருக்கு. அந்த பாலாட்டுக்கு ஒரு குட்டி கூட சேர்த்துக்கலாம் போல. நல்ல பெரிய பால் தான். இப்போ வந்து எந்த ஊர் கொண்டு போறீங்க? கசவகொண்டு. சரிங்க, இதெல்லாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதா இல்ல கையற வச்சு வளர்க்குறதா? இல்ல மேய்ச்சல் இருக்கு, கையாவே இருக்கு. சரிங்க, ரெண்டுமே விட்டு தான் வளர்க்குறது உண்டு. இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடவா குறைவா? இன்னைக்கு பரவாயில்ல, மக்கள் வந்து வாங்கலாம், திருப்திகரமா தான் இருக்கு. வாங்கலாம். சரிங்க, இன்னைக்கு வந்து எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? வாங்குறது 4 நினைச்சோம், 4 வாங்கியாச்சு. ஓகே, 4 தான் நினைச்சீங்க, 4 வாங்கியாச்சு. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சூப்பர். வாங்கின விலை என்ன விலைக்கு முதல்ல கேட்டீங்க? 30 ரூபா சொன்னாங்க, 27 ரூபாய்க்கு வாங்கி 3000 ரூபாய் குறைச்சிட்டீங்க. நமக்கு லாபம் அமைஞ்சுதா? வளர்க்கறதுக்கு லாபம். சரிங்க, இது எத்தனை வருஷம் வளர்த்தா நமக்கு இதுல ஒரு முதல்ல போட்டு 2 வருஷம் வளர்த்தா அது முதல்ல எடுத்துக்கலாம். 2 வருஷம் உறுதியை வளர்க்கணும், வளர்த்தாதான் லாபம் தரும். இன்னைக்கு சந்தை நிலவரம் மாதிரி எப்படி? சந்தை நல்லதா சூட்டா இருக்கு. சரிங்க, எத்தனை வாங்கணும்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்கி? இல்ல, நான் வாங்கினது 2 தான் வாங்கணும். 2 வாங்கி திருப்திகரமா அமைஞ்சிச்சு. 2 இந்த புதிய முறை வாங்கிட்டீங்க, அதுல ஒரு லாபம் தானே? அந்த ஆடு கலர் கிடைக்கவே இந்த கலர். சரிங்க, ரொம்ப நன்றி. கிடாதானா? 5 கிடா. சரிங்க, எந்த ஊருக்கு வாங்கிருக்கீங்க? நாங்க முதுகுளத்துல வந்திருக்கேன். சரிங்க, எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? அது 40 ரூபா சொன்னாங்க. ஓகே, 35 ரூபாய்க்கு வாங்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே 5 கிடா, 5 சேர்த்து 40,000 ரூபாய் சொன்னாங்க. நம்ம என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? ஆடு வந்து ஃபங்க்ஷனுக்காக வாங்கிருக்கீங்க. 5மே கிடாயா நல்லா தெளிவா வாங்கிருக்கீங்க. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? 7 மணிக்கு வந்தோம் காலையில. சரிங்க, ஆனா அங்கேயும் நிறைய சந்தைகள் இருக்குது. நம்ம இங்க நல்லா குறைஞ்ச விலைக்கு இங்க வந்தோம். சரிங்க, விலை குறைவா இருக்கும். எப்படி இருக்கு விலை? நிலவரம் பரவாயில்லையா? ஒரு திருப்திகரமா தான் இருக்கு. சரிங்க, ஆனா இதெல்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய கடையா இருக்கு. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா என்னென்ன இடம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இதுவும் 15ல ஒண்ணு. சரிங்க, 3 15 45 உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர். 2மே பொட்டை குட்டி, 2மே உரையாட்டு குட்டி. சரிங்க, 5 மாசத்து குட்டி. சரிங்க, நம்ம 2 பேரும் ரோம்பரி ஜம்முன் இருக்கு. வளர்ப்பு கேட்ட சூப்பர் குட்டி, கொடியாட்டு குட்டி, ஒரிஜினல் குட்டி. இது விலைக்கு கேட்டிருக்காங்களா? ஆமாண்ணே, விலை கேட்டுருக்காங்க. 14,500 கேட்காங்க. சரிங்க, நான் 15,500 சொல்லிட்டேன். கடைசி 15 ரூபா கொடுத்துடலாம். 2யும் 15,000 ரூபா கொடுத்துடலாம். 2யும். இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம். ஆனா இன்னைக்கு வந்து குட்டி நல்லா வைக்கி. சரி, வளர்ப்புக்கு கிடா குட்டி போட்டவும் நல்லா வைக்கி. ஆடு குட்டியோட நல்லா குட்டியை நல்லா பெரிய நல்லா அதிகமா வாங்குறாங்க. சரிங்க, வளர்ப்புக்கு அதிகமா விற்பனையா இருக்கு. திருப்திகரமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா விற்பனையா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள்
குட்டிகள் வாங்கினா எத்தனை குட்டிகள் வாங்கினா ஒரு லாபங்கிற கிடையாது? ஆனா ஒரு 10 குட்டி வாங்கி வளர்த்தா குறைஞ்ச லாபம் பார்க்க முடியும். சரிங்க. அது குறைஞ்சு வாங்கினா லாபம் பார்க்க முடியாது. லாபம் கிடையாது. குறைஞ்ச மினிமம் 10 வாங்கணும், நம்ம லாபம் பார்க்க முடியும். சரிங்க. ஆமாங்க. நல்ல குட்டியா இருக்கும். சூப்பர் குட்டியா இருக்கணும். வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும். அப்பதான் 10 குட்டி வாங்கினா லாபம் உறுதியா கிடைக்கும். குறைஞ்சு வாங்கணும். சரிங்க. நல்ல நெட்டி நல்ல ஒரு ஒயரா இருக்கும். ஆமாண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா. சரிங்க. ரொம்ப தமிழ்நாடு உள்ள டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. 93 61 54 78 06. சரிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. 4 சரிங்க. இது 4 கிடா குட்டியா பொட்டை குட்டிகளா? கிடா குட்டி தான். 4மே கிடா குட்டி தான். ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 23 சொன்னா 20. சரிங்க. இது எல்லாம் பால் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா இல்ல இற கடிக்கிற குட்டி தானா? இல்ல பால் தான் கொடுப்பேன். பால் கொடுக்க வேண்டாம், இற கடிக்கிற குட்டி தான். குட்டி நல்லா வளரும். இது வந்து பாத்தீங்கன்னா சந்தை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் சூடா சார், கொஞ்சம் அதிகமா இருக்குது. சரிங்க. இது ஏன் 4மே கிடாவா வாங்கிட்டீங்க பொட்டை குட்டி இல்லாம? ஆனா பொட்டை குட்டி இல்லாம ஏன் கிடா குட்டியா வாங்கிட்டீங்க?